சார் வணக்கம் சார். வணக்காரி. கொளத்தூர்ல நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசுனது பெரும் பரபரப்பா ஏற்படுத்தியிருக்கு. சிஎம் விஜய் ஜெயிச்சதுனாலயா இல்ல எப்படி சார்? அது சத்யராஜ் பேசல, கிட்டத்தட்ட அழுதுட்டார். கிட்டத்தட்ட அழுதுட்டார். ஆக்சுவலா அதுதான் காரணம். சத்யராஜ் ஆரம்பத்துல இருந்து நடிகர் சத்யராஜாக முழுக்க நீங்க திமுக ஆதரவா இருந்துருங்க, அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா ஏன் விஜய் எதிர்ப்பு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கொளத்தூர் விட்டுருங்க. நேற்று நடந்த கொளத்தூர் மீட்டிங் கொடுத்து அதுக்கு முன்னாடி பெரம்பூரில் போய் ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணியிருப்பார். பிரச்சாரம் பண்ணோடனே வழக்கம் போல் அவருக்கே உரிய அந்த நையாண்டியோட என்ன சொல்லுவார், இந்த தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் பேர் என்னங்க அப்படின்னு ஆரம்பிப்பார். இதெல்லாம் என்னென்னா ரொம்ப பழைய மெத்தேடுங்க. இதெல்லாம் நீங்கள் தெரியுது, நல்லாவே தெரியுது, வன்மத்தோட ஒரு குணம். அது வன்மத்தோடு இருக்குதா. இவரெல்லாம் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு, விஜயெல்லாம் இது பண்ண. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சிஎம் விஜய் ஜெயிச்சு நீ சிஎம் பதவியில் உட்கார்ந்தது இவங்களுக்கெல்லாம் காண்டாகி போச்சுது. அந்த காண்டோட வெளிப்பாடு தான் கொளத்தூரில் நேற்று நடந்த அந்த மீட்டிங்கில் ஜனங்களை பார்த்து தோக்கடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு முழுக்குன்னு அழ ஆரம்பிச்சிடுவார். ஏங்க ஜனங்க தோக்கடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னா என்ன? அதில் போய் வெற்றி தோல்வி எல்லாம் இதுவான விஷயம் தானே. நீங்கள் ஒன்றே ஒரு விஷயம், சத்யராஜ் அவர்களை வைத்துக்கொண்டு சிவகுமார் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருப்பார். எங்க காமராஜே தோக்கடிச்சவங்க அப்படின்னு வருது. அதனால் வெற்றி தோல்வி என்பது ஒரு சகஜமான ஒரு விஷயம். திமுகவுக்கு வெற்றி தோல்வின்னு தோணும் புதுசான ஒரு விஷயமே கிடையாது. அவங்களே அது இயல்பாக எடுத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் ஏன் திமுக காரரை விட பயங்கரமா ட்ரிகர் ஆகுறாரு, பயங்கரமா கொந்தளிக்கிறாரு, அப்புறமா அழுகுறாரு. இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. ஒரே ஒரு விஷயம், நீங்க பொதுவா சரி அவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குது, ஒரு பண ஆதாயம் இருக்குது, ஒரு பதவி ஆதாயம் இருக்குது அப்படின்னா இவர் பேசுறாரு நைட்டு நம்ம ஒத்துக்கலாம். சத்யராஜ் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜமீன்தார் பரம்பரை. அவங்க பெரிய எல்லாரும் கோட்டீஸ்வரர்கள். ஒரு சினிமாவை நடிக்க வந்ததே பல படங்களுக்கு சம்பளம் வாங்காமலே நடிச்சிருக்காரு ஆரம்ப கட்ட காலத்தில். தன்னை வசதியான ஆளுன்னு தெரிஞ்சால் சினிமாவில் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கிறதுக்காக ஒரு ராஜ்வுட் வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்பெல்லாம் சுற்றிட்டு இருப்பார். ஒரு வாட்ச் கூட கட்டின்னு வர மாட்டார். நல்லா ஞாபகம், ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் நான். கமலஹாசன் நடித்த ஒரு படத்தில் ஒரு துணை நடிகராக அவர் நடிச்சிருப்பார் ஒரு ஃபைட் சீனில். அப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு ஃபைட் சீனில் நடிக்கும்போது இவருடைய காஸ்ட்லியான வாட்ச் ஒன்று உடஞ்சி போச்சு. மற்றவங்களாம் அது காஸ்ட்லியான வாட்ச்னு தெரியாது. அதை கமலஹாசன் கண்டுபிடிச்சிட்டுக்கிறாரு. கண்டுபிடிச்சி இவங்க வாங்க நிற்கிறாரு. யாருங்க நீங்கள் நிற்கிறார்? தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இல்லை சார், நான் கோயம்புத்தூரில் அதெல்லாம் விடுங்க, யாருங்க நீங்கள், எப்படி சார் அப்படின்னு. இந்த வாட்சோட விலை என்ன தெரியுங்களான்னு கேட்டிருக்காரு. சார் அப்படின்னு இந்த வாட்சோட விலை என்னென்ன. அப்புறமா தான் இவருடைய பூர்வீகத்தை சொன்ன பிறகு, ஏங்க நீங்கள் சிவகுமார் சொந்தக்காரரா, நீங்கள் இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் ஏங்க இப்படி இருக்குங்க? அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கட்டின்னு வராதிங்க, நீங்கள் கம்பெனி கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க, எவ்வளோ காஸ்ட்லியான வேலை தெரியுங்களா அப்படின்னு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நபர் அவர் திமுகவை தோக்கடிச்சிட்டிங்கல்ல, நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு இவர் ஒரு பக்கம். அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் ஆரம்பத்துலேருந்து விஜய்க்கு எதிராக ஒரு போஸ்ட் போடுறது, இந்த சோசியல் மீடியாவில் இது பண்ணுறது, அப்புறமா டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் போய் இது பண்ணோடனே இவங்கெல்லாம் என்னை திட்டுறாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க இப்படின்னு இவங்க ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் மடமாத்துற மாதிரி, இதெல்லாம் சமாதானம் பண்ணுற மாதிரி சிபிராஜ், நான் யார் தெரியுங்களா, நான் தளபதியோட ரசிகர் நான் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறது, அவருக்கு ஆதரவாக போஸ்ட் பண்ணுறது. ஒட்டு மொத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி யார் இதனுடைய நீங்கள் மையக்கரு எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவேக்கா அதிகபட்சமாக 2 சீட்டு ஜெயிக்கும், மிஞ்சி போனால் 3 சீட்டு ஜெயிக்கும். தலைவர் விஜய், அப்போ தலைவர் விஜயா இருக்கிற இவர் பெரம்பூர்லேயே டெபாசிட் இழப்பார், திருச்சி கழுக்கிலே வாஷ் அவுட் ஆவார்னு நினச்சாங்க. ஆனால் 2த்திலையும் ஜெயிச்சு 108 எம்எல்ஏக்களுடன் இன்று ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின் பொழுது அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் பல பேருக்கு தாங்க முடியல. அதில் ஒருவர் தான் சத்யராஜ். சார், நம்மோட சக நடிகர் இப்படி சிஎம் ஆனது ஒருவேளை அவரால் ஏற்றுக்க முடியலையே சார், அதனால அந்த வெளிப்படைய காரணமாக தான் இப்படி பேசுகிறாரு அவர். இல்லை, அது உண்மையாகவே நல்லாவே தெரியுது. நல்ல கேள்வி தான் இது. சத்யராஜ் ஏற்றுக்க முடியாத வெளியே காட்டிட்டாரு, பல பேரால் வெளியே காட்ட முடியல, அதுதான் உண்மை. பல பேரால் வெளியே காட்ட முடியாமல் அவங்களுக்குள்ளே இந்த கோடம்பாக்கத்துலேயும் சாலிகிராமத்துலேயும் கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்களாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மீட்டிங் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, வேலை என்ன பண்ண முடியும்னு. இவர் வெளியே காட்டிட்டாரு. அது இயல்பாக உள்ள ஒரு விஷயம் தானே, யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இன்றைக்கி மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று வந்தாச்சு, இளைஞர்களுடைய ஓட்டு விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக அமைச்சிருச்சு. இதை யாரால் தடுக்க முடியும்? உங்களால் தடுக்க முடியாத சூழ்நிலை வந்தாச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கும்பலாக வருஷம் சினிமாக்காரர்களே பேசுகிறாங்க. அதனால தான் நான் கூட சொல்கிறேன், சிஎம் விஜய்க்கு தயவுசெய்து சினிமாக்காரர்களில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத விட இருக்கிற ஏழைப்பழைங்களை போய் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அவங்க தான், அவங்கள போய் ஒரு நன்றி சொல்லுங்கள், அவங்கள போய் பாருங்கள்.
ஒரு சிஎம்மாக அவங்களுடைய குறைகளை நீங்கள் தீருங்க. இவங்களை கூப்பிட்டீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க? எல்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க. உங்களை ஒரு வார்த்தை ஏதாவது புகழ்ந்து பேசுனாங்களா? பேசுனா பயம். இப்போ வந்து வருஷம் கட்டின்னு வராங்க. நானும் விஜய் சாரை எப்படி தெரியுமா, அந்த ஷூட்டிங்கில் இருந்தப்போ விஜய் சார் என்னை வந்து என்ன பண்ணார் தெரியுமா, புலிகிட்ட இருந்து காப்பாற்றினார் தெரியுமா, இப்படியா வந்து கதை விட்டுட்டு இருக்காங்க. அதனால் இவங்களை ஓரம் கட்டிடுங்க. அவர் விஜய் சிஎம் விஜய்க்கு தெரியும் சினிமாக்காரர்கள் ஒரு நன்றி கெட்டவர்கள்னு தெரியும், அவர் பெரும்பான்மையானவர்கள். ஆனால் அவர் ஓரம் கட்டிடுவார். அதே வேளையில் நீங்கள் மக்கள் நலத்திட்டம், ஏழைகளை போய் சந்திக்கிறது, உங்களுக்கு ஓட்டு போட்டுறவங்க நன்றி சொல்கிறது, எளிய மக்களுக்கு இதுவாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், உங்கள் ஆட்சியில் டெண்டர் விடுறவங்களாம் இனிமேல் 10 விஷயம் கமிஷன் கொடுக்காதீங்கன்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து. ஏன்னா 35% கமிஷன், 40% கமிஷன்னு இந்த பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, சிமெண்ட் வந்து சும்மா ஒரு மூட்டை போட்டு மணலை வந்து 8 மூட்டை போட்டு அது கலந்து போட்டால் அது எங்கேருந்து அந்த ரோடு தாங்க, எங்கேருந்து அந்த பாலம் இதுவாகும், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அது கான்ட்ராக்ட் எடுத்தோம்னா சொல்லுவான், எங்கள் கமிஷனாக வாங்கினா நாங்கள் நாங்கள் பண்ணுறதுன்னு. 10 பைசா கமிஷன் கொடுக்கக்கூடாது. தரமான சாலை, தரமான மேம்பாலம், தரமான குடியிருப்பு, இதெல்லாம் அரசு கட்டடங்கள் அவ்வளோ இதுவாக இருக்கணுன்ற ஒரு இது போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நல்ல திட்டங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு இன்னும் அதிகமாகும். அதுதான் முக்கியம். சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு புதுசாக கட்சி ஆரம்பிக்கலாம் சார். இந்த நம்பிக்கைலாம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்து நம்மளும் ஒரு இந்த மாதிரி ஆயிடலான்னு ஒரு எண்ணமா சார் அவங்களுக்கு? அதனுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு தெரியுது. அண்ணாமலையில் ஆரம்பித்து லதா ரஜினிகாந்த் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வந்து. அதனுடைய இயல்பான வெளிப்பாடு தான். அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணாமலை 18 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 18 மாதத்துக்கு முன்னாடியே நான் தலைமைக்கு போய் டெல்லியில் போய் அவங்ககிட்டலாம் நான் சொல்லிட்டேன். அவங்கள வந்து திடீர்னு வந்து சொல்லக்கூடாது, ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள தயார்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். சரி, எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முடிச்சுட்டு பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதன் பிறகு வந்து உங்கள் முடிவை நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. அதனால் தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்படுத்தினான்னு இந்த 18 மாதம் சும்மா இருந்தேன், எலெக்ஷன்லேயும் பங்கெடுத்தேன். இப்போ நான் வந்து தனி இயக்கம் ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படின்றார் வந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 18 மாதம் ப்ராசஸிங்கில் இருந்தது இல்லைங்களா, இடையில எப்பயாவது ஒரு நாள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாமே, இல்லை எல்லாம் வெளியே வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. 18 மாதம் தாண்டி இந்த வெற்றிக்கு பிறகு முதல்வர் நாற்காலியில் உட்காந்தாச்சு. ஏன்னா இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 25 நாள் 26 நாளில் என்ன பண்ண போறீங்கன்னு. இந்த 26 நாளில் இவர் ஆட்சி தாங்குமா தாங்காதா, இவர் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையான்னு ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது அதை வந்து பார்த்துருக்காங்க, அந்த பல்ஸ் பார்த்துருக்காங்க. இப்போ தெரிஞ்சு போன உடனே இவர் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியாச்சு. அது ஆரம்பிச்சாச்சு, அது இயக்கம்னு ஆரம்பிச்சாச்சு. ஆன்லைனில் என்னுடைய வெப்சைட்டில் போனால் ஒரே நாளில் ஏதோ 15 லட்சமோ 25 லட்சம் பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னு. கிளிக் பண்ணுறதுல என்ன சேர்ந்துட்டாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் மேடை, யார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பித்து இதை வந்து நான் வந்து தொண்டு செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. எல்லாருக்கும் விஜய் சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்தது ஏதோ ரொம்ப ஈஸி. அப்படியே போனவுடனே வழியில் போனவுடனே கடையில் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி வாங்கின்னு வந்து இங்கே வந்து உட்காந்துட்டாருன்னு நினச்சிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கம் கடந்த 30 வருடமாக ரசிகர் மன்றமாக இருந்து விஜய் மக்கள் இயக்கமாக மாறி அரசியல் களத்துக்குள்ள எப்போ வந்தாச்சு. நீங்கள் எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். ஆனால் அந்த கட்சி 2 வருஷத்தில் என்ன பாடாப்பட்டு தெரியுங்களா? சிஎம் விஜய் என்னெல்லாம் வந்து இது பண்ணாங்க, ஒரு அனுமதி கொடுக்கல, ஒரு கரூர் சம்பவம், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு மக்கள் ஒரு மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்த பிறகுதான் அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. இது ஒன்றும் சுலுவாக வந்துடல. ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, விஜயே சிஎம் ஆகிட்டார், நாமே ஆகக்கூடாதா அப்படின்னு. வாங்க ஆரம்பிங்க, ஜனநாயக நாடு தான், யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆரம்பிங்க. யார் மக்களுக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. சார், இன்னொரு விஷயம், இன்னைக்கு பனையூரில் கூட தாவை கலைஞர்களுக்காக அதிமுக வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அமைச்சர்கள், அதிமுகவில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவைக்கில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இது எதிர்பார்த்த ஒரு மாற்றம் தான். கிட்டத்தட்ட அதிமுக ஒரு கட்சி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போதைய நிலைமைக்கு இந்த வைரக்கல்லை பாறை மேலே வச்சு அடித்தா அப்படி இருக்கும், அது மாதிரி தூள் தூளாகி போச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரால் அதை ஒரு சீராக நடத்தப்பட்ட ஒரு கட்சி. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது அந்த கட்சிக்கு. அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு. இரட்டை இலை அப்படின்னாலே அது எம்ஜிஆரை தான் குறிக்கும். அப்படியாப்பட்ட ஒரு கட்சியை இன்றைக்கி வந்து கூறு ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை நாங்கள் விரும்பலை அப்படின்றாங்க வந்து. ஏன்னா 2வது வெற்றியை அவங்க வந்து சுவைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெற்றின்ற ஒரு விஷயம் இல்லாமல் வச்சு இந்த தேர்தலில்
திமுக தோத்துரும், அதிமுக ஜெயிச்சிடும். காலகாலமாக தானே இருக்குது. திமுக ஒரு 5 வருஷம், அதிமுக ஒரு 5 வருஷம், அதிமுக ஒரு 5 வருஷம், திமுக இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால இந்த வாட்டி நாம தான் ஆட்சி, நாம தான் பிடிக்க போகிறோம், மக்கள் எல்லாம் அதிமுக ஓட்டு போடாங்கன்னு முடிவு பண்ணோடனே இது எதிர்பாராத விதமாக விஜய்க்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு வந்தவுடனே, அதுவும் இவங்க எதிர்கட்சியாக கூட வரல, 3வது இடத்துக்கு போயிட்டாங்கன்னொடனே இவங்களால கட்சிக்காரங்களால் தாங்க முடியல. ஆனால் தான் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. கவர்னர்கிட்ட ஆதரவு கேட்டு விஜய் அவர்கள் சென்ற போதே அதிமுகக்குள்ள ஒரு பயங்கர குளறுபடி. நாம் ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தரப்பினர் வெளியே வந்தாங்க. குறிப்பாக சிவி சண்முகம், வேலுமணி மாதிரியான அவர்கள் எல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சலசலப்பு ஏற்பட்டது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கு பனையூரில் தாவேக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அது நீங்கள் சொல்கிற மாதிரி கடம்பூர் ராஜு மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சராக இருந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவங்க எல்லாம் கொத்து கொத்தாக வந்து இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கூட ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. ஏன் தலைமைச் செயலகத்தில் வந்து இணையிறீங்க? இது தலைமைச் செயலகமா இல்லை பனையூர் ஆபீஸா? இது தலைமைச் செயலகமா இல்லை தாவேக்காவுடைய கட்சி ஆபீஸான்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இப்போ பனையூர் ஆபீஸுக்கே போயிருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் வந்து பல பேருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சில பேர் வழக்கம் போல விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க இது வழக்கமாக வர்றது தாங்க, வந்து ஒரு கட்சி புதுசாக வந்ததுன்னா மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட செங்கல்பட்டு பக்கத்தில் அதிமுகவிலேருந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சால்வெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வந்து இதுவும் நடக்க தான் செய்யும் வந்து. ஆனால் தாவேக்காவுக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு வந்ததற்கு காரணம், மாற்று கட்சியிலேருந்து இவ்வளோ பேர் வெளியே வரதுக்கான காரணம் என்னென்னா, எப்பா இவங்ககிட்ட வந்து இளைஞர்களுடைய ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்கிறது. இனி நாம் இருந்தோம்னா இந்த இடத்துல வெற்றி நம்மளால் இது பண்ண முடியாது. அது அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு பதவி பொறுப்புலாம் கொடுப்பாங்க. அதுக்கு இப்போவே ஒரு அச்சாரம் போட்டு வைப்புன்னு வந்து சேர்ந்துட்டாங்க. இதுதான் காரணம். இவங்களாம் வந்ததுனால உள்ளாட்சி தேர்தலில் வந்து டிவிகேக்கு இன்னும் பலம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமாக பலம் அதிகமாகிறது. ஏன்னா டிவிகே ஆரம்பத்தில் விமர்சிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா, எப்போ அவங்கக்கிட்ட அனுபவசாலிகள் யாருமே இல்லை. இந்த விக்கிரவாண்டி மாநாடை நல்லபடியாக நடத்திட்டாங்க. அதன் பிறகு அந்த மாநாடு, அப்புறமா வந்து பொதுக்கூட்டங்கள், அப்புறமா வந்து இந்த பிரச்சார பயணங்கள், இதெல்லாம் பண்ணும்போது டிவிகேக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருந்தது. சரியான ஆர்கனைசேஷன் இல்லை, பர்மிஷன் இவங்களுக்கு முறைப்படி வாங்க தெரியல, அப்புறம் நிறைய இடங்களை சொதப்புறாங்க, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் அந்த பர்மிஷன் எப்படி வாங்கணும்னு இவங்க அப்ரோச் பண்ணுறது தப்பாக இருக்குது. இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் அது எந்த அளவுக்கு எதுவும் தெரியல. அது ஆளுங்கட்சியோடைய இடையூறும் இருந்தது அந்த காலகட்டங்களில். அப்போ என்னன்னா நிறைய விமர்சனமாக இருந்ததுன்னா, டிவிகேவில் எல்லாருமே புதியவர்கள், விஜயே புதியவர்னும் போது ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், கட்சியில் வந்து படந்தின்னு கொட்டப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கூப்பிடுங்க, இவங்கெல்லாம் வந்தால் அந்த கட்சிக்கு பலமாக இருக்குன்னு அந்த சமயத்தில் டிவிகேலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு கட்சியாங்க, நடிகர் கட்சி அப்படின்ட்டாங்க. அதில் நம்பி வந்த ஒரே நபர் வந்து கே செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கிறார், நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ கூட அவரை பற்றி, செங்கோட்டையனை பற்றி நிறைய பேர்லாம் சிரிச்சாங்க. வந்து இவங்களை நம்பி இவர் போறாரு பாருங்க அப்படின்னு. வந்து எம்ஜிஆர் கூட இருந்தவர், ஜெயலலிதா கூட இருந்தவர்னு. இன்னைக்கு அப்படியே வந்து நிலைமை மாறி போய் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் இவர்களெல்லாம் வந்ததுனால டிவிகேவிற்கு ஒரு பெரிய பலம், அனுபவசாலிகளாக இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலெலாம் வந்து சந்தித்தவங்க, உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்ச பிறகு எப்படி அதை வந்து அந்த மக்களிடம் எப்படி அணுகணுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்க, என்னது நல்லது பண்ணணும்னு வந்து அதை வந்து அறிஞ்சவங்க. அதனால் டிவிகேவுக்கு இது மிகப்பெரிய பலம் என்பதில் மாற்று கருத்துக்கிறே கிடையாது. இவங்க எல்லாம் வந்து இணைஞ்சதுக்கான காரணம், முக்கியமான ஒரு பங்கு வந்து செங்கோட்டையன் அவர், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாமா சார்? இல்லை, அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாம் வந்து ஒரு கீயாக இருந்து கரெக்டாக வந்து யாரை தூக்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து செங்கோட்டையன் தான் இன்றைக்கி வந்து அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அவர் எதுவுமே சீனுக்குள்ளே வந்த மாதிரியே தெரியல. இன்னொன்று என்னென்னா, விஜயே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய்க்கு வந்து சிஎம் விஜய்க்கு நீங்கள் அரசியல் தெரியாதவருக்கு, அவர் கத்துக்குட்டி, அவர் வந்து முதல்வராக பேசுகிறாரா இல்லை கட்சி தலைவராக பேசுகிறாரா, அவர் திருச்சியில் வந்து என் இதயம் தான் திருச்சின்றாரு, அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்குற மாதிரி பேசுகிறாரு, இவருக்கு என்ன நடக்குதுன்னு நாட்டு நடப்பே தெரியல, இவர் கொஞ்ச நேரம் தான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு, அதிக நேரம் பேச மாட்டேன்னா, பேச்சு கம்மியாக இருக்குல்ல, செயல் அதிகமாக இருக்குல்ல. இன்னொரு விஷயம், சிஎம் விஜய் தான் இதெல்லாம் வந்து முன்னிருந்து பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் முக்கியமான பங்கு கண்டிப்பாக அமைச்சர் செங்கோட்டையனுக்கு இருக்குது வந்து. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒன்றா இருந்தவங்க, இந்த அமைச்சர்கள்லாம். இவருக்கு கீழே ஜூனியராக இருந்தவங்க, சில பேர் இவருக்கு மேலே சீனியராக இருந்தவங்க. இவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறார் அப்படின்போது இவர் வாங்க உங்களுக்கு உறுதியாக இங்கே ஒரு நல்ல ஆட்சி பண்ணணும்னு எல்லாம் ஒரு இளைஞர் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து எப்போ வெற்றி வரும்னே தெரியாது. இப்போ எதிர்கட்சியாக திமுக வந்துடுச்சு, வாங்கன்னு ஒரு வேளை கூப்பிட்டு அந்த நம்பிக்கையில் இவர் வந்திருக்கலாம். கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.